ஹே கைஸ், நாம இன்னைக்கு கூலி படத்தோட கதையை தான் மாற்றி எழுத போகிறோம். நான் கதை ஆசிரியரும் இல்லை, டைரக்டரும் இல்லை, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் வாட் இஃப் இன் மூவிஸ். ஸோ கூலி படம் பார்க்கும்போது கதையில் போன கான்சன்ட்ரேஷனை விட நிறைய கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வந்துட்டே இருந்தது. கூலியா இருந்த தேவா எதுக்காக மேன்ஷன் கட்டினாரு? தேவாவோட 18 பேர் இருக்காங்க அந்த மேன்ஷன்ல. அவங்க எதுக்காக தலைமறைவா அவரு கூட இருக்காங்க? அவங்களுக்கு ஃபேமிலிலாம் இல்லையா? சின்ன பையனா இருக்கும்போதே டாஹா தேவாவை பார்த்துருக்காரு. 30 வருஷத்துக்கு பிறகு அவரை மறுபடியும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா அதுவே சைமன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கண் முன்னாடியே தேவா கொண்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் பார்க்கும்போது அவருக்கு தெரியவே இல்லை. கூலியா இருந்த தேவா கூட இருக்க ராஜசேகர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? லேட்டரா எப்படி அவர் சயின்டிஸ்ட் ஆனாரு? அனிமலுக்காக தான் அந்த எலக்ட்ரிக் சேரே பண்றதா சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க மனுஷங்க ஹேண்ட் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது எதுக்கு முன்னாடியே தெரியுமா அவங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரீத்தி தேவாவை பார்த்த உடனே எதுக்கு அவ்வளோ கோவப்படுறா? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அப்புறம் அந்த எலக்ட்ரிக் சேர் ஆப்ரேட் பண்றதே கஷ்டம் மாதிரி காட்டுறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கல்யாணி ஈஸியா அதை எப்படி ஆப்ரேட் பண்றாங்க. இந்த படம் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஒரு சீன்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னன்னா எல்லாருமே ஆந்திரால இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமாரும் அப்புறம் பிரீத்தியும் அவங்க டீமோட சேர்ந்து சென்னைக்கு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தேவா வந்து சென்னைக்கு கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி வந்து ரவியை கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. சோ தேவா சென்னைக்கு போயிடுவாரு. ஆனா கல்யாணி பாத்தீங்கன்னா பிரீத்தியோட ஒரே ட்ரெயின்ல வராங்க. அது எப்படி? வீடியோ கால்ல பிரீத்தி வந்து கல்யாணிய பாத்துருவாங்க. அப்புறம் அவங்களே கார்ல வந்து கூப்பிட்ட உடனே அவங்க ஆளுன்னு எப்படி போனாங்க? அதே மாதிரி பிரீத்திய காப்பாத்த அவங்க கூலி ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து காமெடி கேங் அங்க போறாங்க? எல்லாருமே கொன்னு உடம்புல கல்ல கட்டி கடல்லே போட்டுடலாமே, ஹார்பரே அவங்களோடது தான். அப்புறம் எதுக்கு அந்த சேரு? சோ இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே போலாம். படத்தோட பிளாட்டும் ஸ்கிரீன் பிளேவும் வீக்கா இருக்கனால இந்த லாஜிக்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய ஓட்டையாவே நமக்கு தெரியுது. இப்போ நான் என்னோட வெர்ஷனை எழுத ஆரம்பிக்க போறேன். மூவி ஸ்டார்ட் ஆன உடனே 3 பேர் வந்து தேவா மேன்ஷனுக்கு வராங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அங்க இருக்கு. ஸோ ஆல்கஹால்னால சம்திங் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அந்த ஓனருக்கு நடந்திருக்கு. ஸோ இவரு கூட ஒரு சில பேருமே மேன்ஷன்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே நார்மலான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து பாஷால வந்து ஆட்டோ டிரைவர் ஆகவும் அப்புறம் சுத்தி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான் நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து தேவாவுக்கு ஒரு ஃபோன் வருது. தேவா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, நான் ராஜசேகரோட பொண்ணு பேசுறேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 நாளா எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு வேற அழறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு கட் பிளாஷ்பேக் மாதிரி சீன்லாம் வந்து போகுது. லைக் ராஜசேகர் சொல்ற மாதிரி, இனிமே என்ன ஆனாலும் என் மூஞ்சிலே முழிக்காத, என்னை பார்க்க வராத, இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி. இப்போ தேவா வந்து மேன்ஷன்ல இருந்து கிளம்புறாரு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை எங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் நம்ம பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. சோ இங்க அவங்க கூட வராங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அவர் பண்ணிருக்காரு. அப்படி இவங்க சென்னையில இருந்து வைசாக்கு கிளம்புறாங்க. வண்டியில வந்துட்டு இருக்கும் போது பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டே வராரு தேவா. அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வைசாக் ஹார்பர்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரு ரொம்ப நல்லவர், கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுன்னா உயிரை கூட கொடுப்பாரு. ஆனா குடிக்கு கொஞ்சம் அடிமையா இருக்காரு. இவர் வந்து ராஜசேகரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால ராஜசேகர் வந்து எவ்வளவோ குடிய விட சொல்லி அவரை வந்து கட்டாயப்படுத்தினாலும் அவர் விடல. அவரோட வேலையிலேயே அவர் வந்து ரொம்ப இதுவா இருக்காரு. இப்படி இருக்க கூட வேலை செய்யற கூலி ஆளுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியே பகைச்சுக்கிறாரு. சோ இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா அவர் குடிச்சாருன்னா அவரோட இதுவே மறந்து கிட்டத்தட்ட ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிடுவாரு. சோ அப்படி குடிச்சிட்டு அவங்க ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல முதலாளியவே அவங்க பையன் முன்னாடியே கொன்னுடுறாரு. இந்த முதலாளிக்கும் இவருக்கும் நடக்கிற பிரச்சனையில அவரோட மனைவி ராஜசேகரோட தங்கச்சி கர்ப்பிணியா இருக்காங்க, இறந்து போயிடுறாங்க. சோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்க ராஜசேகரோட அம்மா அப்பாவும் இந்த பிரச்சனையில இறந்து போயிடுறாங்க. அண்ட் கூலி வேலை ஆட்களா இவரோட கூட நிக்கிற நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட ஃபேமிலியும் இறந்து போயிடுது.
ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கோவத்தில் வந்து ராஜசேகர் வந்து என் மூஞ்சிலே முழிக்காத இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் தேவா வந்து எதுவும் பேச முடியாமல் அங்கேருந்து போயிடுறாரு. தங்களுக்காக சண்டை போட்டு குடும்பத்தை இழந்ததுனாலவும் அவரோட சேர்ந்து சண்டை போட்டதுனாலும் இப்போ அவங்களுக்கு எந்த ஃபேமிலியும் இல்லாததுனாலவும் வேற வழி இல்லாமல் கூட இருந்தவங்கலாம் தேவாவோடவே வந்துடுறாங்க. ஸோ தேவாவும் அந்த குடியினால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு நார்மலான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முதலாளியை கொன்னதுனால இவரே போய் பழியை ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் ஜெயிலும் இருக்கிறாரு. மற்ற கூலிகளுக்கு பதிலும் எல்லாருக்காகவும் சேர்த்து இவரே வந்து பழியை ஏற்றுக்கிறாரு. இவரோட நல்ல குணத்தை பார்த்து சீக்கிரம் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுக்கும் கூலிக்கும் இடையிலான இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேற ஏதாவது சீன்ஸ்லாம் வச்சு காமிச்சிக்கலாம். ஸோ இப்படி இருக்கதான் ஒரு நாள் வந்து பிரீத்தி அவங்க கால் பண்ணுறாங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு. இப்போ தேவா வந்து கிளம்பி வந்திருக்காரு வைசாக்குக்கு. ஸோ வைசாக் வர தேவாவும் அவரோட ஆளுங்களும் ராஜசேகரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது முதலாளியோட பையன் அவங்க அப்பாவை கொன்னவனை பழி வாங்கணும்னு துரத்திட்டு இருக்கான்னு, நம்மளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வெளியே வரணும்னு அவன் ராஜசேகரே கொன்னுட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. தேவா வந்து அவங்களை விட்டுட்டு போகும்போது ராஜசேகருக்கு ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கும், அதுவும் சின்ன பொண்ணா. இப்ப 3 பேர் இருக்காங்க. தேவா தன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்துட்டதா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவரோட குழந்தை வந்து உயிரோட தான் இருக்கும். இவருக்கு தெரிய வேணான்னு ராஜசேகர் மறைச்சிருப்பாரு. ஆனா இது தேவாக்கு தெரியாது. சோ ராஜசேகர் இறந்த உடனே தேவாக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமா கோவம் வருது, ஒரு குற்ற உணர்ச்சியுமே வருது. சோ நம்மளால தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், அது மட்டும் இல்லாம அவங்க மகள்கள் வந்து நம்மளால அனாதை ஆயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து தேவா வந்து சைமனோட மோத ரெடி ஆகுறாரு. நேரா சைமனோட இடத்துக்கே போயிட்டு சவால் விடுறாரு. அப்போ 30 வருஷமா குடிக்க வேணாம் அப்படின்னு கட்டுப்படுத்தி இருந்த தன்னோட இதுவே விட்டுட்டு அவர் குடிச்சு மறுபடியும் பீஸ் மாதிரி மாறுறாரு. இங்க வந்து 2 பேரோட ஃபேஸ் ஆஃப்ல இன்டர்வல் சீன் வருது. ஸோ தேவாவோட ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பேரலாக வந்து சைமனோட ட்ராக்கையும் நம்ம காட்டணும். ஸோ சைமன் வந்து எவ்வளவு கொடூரமானவன், எந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஈவில், தேவாவை எப்படியாவது கொல்லணும்னு அவன் எந்த அளவுக்கு தேடிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம காட்டுறோம். ஸோ இந்த டைம்ல வந்து பூஜா ஹெக்டரோட சைமனோட பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் மோனிகா பாட்டுக்கு. ஸோ இங்க வந்து தேவாவோட ஆட்கள்லாம் போயிட்டு அவன் பையனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கிட்னாப்க்கு அப்புறம் தான் தேவா வந்து சைமனோட இடத்துக்கே போயிட்டு அவனை கொல்ல சவால் விடுறாரு. ஆனால் இங்கே வந்து சைமனால கொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி தேவா கிட்ட அவனோட பையன் இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவில் சண்டைலாம் வருது. சைமனோட மொத்த சிண்டிகேட்டையுமே தேவா வந்து கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவா சைட்லேயும் சில பேர் சாகுறாங்க. இதுக்கு நடுவில் தயால் வந்து சைமனையும் ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஸோ சைமன் வந்து டயாலை கொன்னுடுறான். இங்கே தான் வந்து சைமனோட பவர்ஃபுல் வில்லத்தனத்தை இன்னும் பயங்கரமாக காட்டுறோம். லைக் அவனை வந்து யாராலுமே தொட முடியாது அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஈவலா இருக்கான் அப்படின்றத நம்ம இங்க காட்டுறோம். ஸோ நடுவுல இப்படி காட்டிட்டே வரும்போது நடுவுல ஏதாவது ஒரு சீன்ல வந்து அவன் ஒரு போனுக்கு வந்து பயப்படுற மாதிரி சின்னதா பயப்படுற மாதிரி காமிச்சிடலாம். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சைமனோட எல்லா பிசினஸ்மே டவுன் ஆயிடுது, என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து இதுக்கெல்லாம் தலைவனா இருக்க டாஹா அங்க வரான். கோவத்தில் வந்து அவன் சைமனையே சாவடிச்சிடுறான். ஸோ பவர்ஃபுல் கேரக்டரை கொன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும் அப்படின்றனால டாகா வந்து சைமனே சாவடிக்கிற மாதிரி காட்டுறோம். இப்போ சைமனோட பிஸ்னஸ் எல்லாமே கவுத்தது தேவாவும் அவங்க ஆட்களும் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் டாகாவுக்கும் தேவாவுக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் தொடங்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அங்கேயே முடிச்சிடலாம். ஸோ நான் இங்கே சொன்னது வந்து ஒரு மெயின் ஸ்டோரி பிளாட் தான். இல்லை நிறைய சப் பிளாட்ஸ், எமோஷன்ஸ், கொஞ்சம் காமெடி அப்படி இப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஜஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் தான் இங்கே சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன என்னோட கூலி வெர்ஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கதையை வேற எப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேற எந்த கதையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.